மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 6 இதான் வந்து கடைசி சம்மு எடுத்துக்காட்டில். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்றதுனால இதை சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பயிற்சி 2லேருந்து ஆரம்பிச்சிட்றேன். பாருங்களேன், இந்த எழுதுபொருள் விற்பனை நிலையம், இது பேர் என்னது? எழுதுபொருள் விற்பனை நிலையம். நம்ம எதை பற்றி கணக்கு போட போகிறோம் அப்படின்னா, எழுதுபொருள் விற்பனை ஒரு எழுதுபொருள் கடையை வச்சு இப்போ கணக்கு போட போகிறோம். அது யாருடையது அப்படின்னா குமரனுடையது. குமரன் அப்படிங்கிறவர் முதல் போட்டு இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பேரேட்டு கணக்குகளை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அது குறிப்பேடு போட்டு பேரேடு கேட்கல, நேரடியாக பேரேடு கேட்குறாங்க. ஓகேவா? குறிப்பேடு இல்லாமல், குறிப்பேடுன்ற வார்த்தையே இல்லை. பார்த்தீங்களா என்ன கேட்டிருக்காங்க? நேரடியாக பேரேட்டு கணக்குகளை தயாரிக்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம போட ஆரம்பிச்சிடலாமா? இப்போ பாருங்கள், ரொக்கத்துடன் குறிப்பேடு இல்லாமல் எப்படி போடுறது? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னா, இந்த குமரன் என்ன பண்ணுறாரு? ரொக்கம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார், எழுதுபொருள் தொழிலை ஆரம்பிக்கிறார். அப்போ ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து கணக்கு. இந்த ரொக்கம் தொழிலுக்குள்ளே வருது. ஓகேவா? அப்போ உள்வருவதை பற்றுவை, சொத்து விதி உள்வருவதை பற்றுவை, ரொக்க கணக்கு பற்று. யார் தொடங்கியிருப்பா அப்படின்னா குமரன் அப்படிங்கிறவங்க தொடங்கியிருப்பாங்க. இவங்க தான் அந்த முதல்ல போடுறவங்க. ஓகேவா? அதனால் ஆள்சார் கணக்கு இந்த மறைந்திருக்கிறது உள்ளார. ஸோ குமரங்கிறது ஆள்சார் கணக்கு. குமரன் முதல் கணக்கு வரவு. ஓகேவா? ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியதுன்னு வந்தாலே யார் தொடங்கியிருப்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போ குமரன் தான் தொடங்கியிருப்பாங்க. அது ஆள்சார் கணக்கு, அவர் தான் தருபவர். ஆள்சார் கணக்கு விதி என்ன? பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. அப்போ இங்கே குமரன் யார்? தருபவர். எதை தராங்க? முதலை தராங்க, ரொக்கத்தை தராங்க. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம எப்படிங்க போடணும் அப்படின்னா, மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கணும். ரொக்க கணக்கு பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு. அப்போ இதில் 2 பேரேடு இருக்குது. ஒன்று ரொக்க கணக்கு பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு. ரொக்க கணக்கு பற்று இருக்கிறதுனால பற்று பக்கம் கையை வச்சுக்கணும். யாரை போடணும்? வரவில் இருக்கிற குமரன் போடணும் இல்லையா? அப்போ ஜூன் 5, 2017 ரொக்கம் கணக்கு பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு. அப்போ குமரன் ரொக்கத்தை கையை வச்சுக்கிட்டு பற்று பக்கம் குமரன் கணக்கில் எழுதணும். அப்போ குமரன் முதல் கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம். அடுத்தது ஆப்போசிட்டில் யார் இருக்கா? குமரன் முதல் இருக்காங்க இல்லையா? அது எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கோங்க. இது ஒரு பேரேட்டு கணக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குமரன் முதல்ல வரவில் தானே இருக்குது. அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கணும். பற்றில் யார் இருக்கா? ரொக்கம் 2017 ஜூன் 5 ரொக்கம். அப்போ குமரன் முதல்ல இது வரவில் இருக்கும். அப்போ வரவு பக்கம் எந்த பக்கம் நம்ம போடுற பேரேடு கணக்கு இருக்கோ, அப்போ குமரன் முதல் எந்த பக்கம் இருந்தாங்க? வரவு பக்கம் தான் இருப்பாங்க. அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கணும். பற்றில் யார் இருப்பா? அந்த குறிப்பேட்டில் ரொக்கம் தான் இருப்பாங்க. அப்போ ரொக்கம் கணக்கு வரவு 2 லட்சம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது. வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது. இப்போ 8ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க? கையில் பணம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க? பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போடுறாங்க. ஓகேவா? கையில் இருக்கிற பணத்தை அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி போடுறாங்க. அப்போ பெறுபவர் யார்? அந்த பணத்தை வங்கி கணக்கு பற்று. அந்த பணத்தை யார் வாங்குகிறா? வங்கி. வங்கி ஆள்சார் கணக்கு. ஓகேவா? அப்போ பெறுபவரை பற்றுவை, வங்கி கணக்கு பற்று. நம்ம பணம் எங்கே போகுது? நம்மளை விட்டு வெளியில் போகுது. வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது. அப்போ நம்மளை விட்டு என்ன வெளியில் போகுது அப்படின்னா பணம் தான், ரொக்கம் தான் வெளியில் போகுது. அப்போ அந்த ரொக்கங்கிறது சொத்து விதி, வெளி செல்வதை வரவை. இங்கே 2 விதி இருக்குது. ஒன்று ஆள்சார் கணக்கு, இன்னொன்று சொத்து கணக்கு. வங்கி பற்று, ரொக்கம் வரவு. ஓகேவா? அப்போ வங்கி கணக்குன்னு ஒரு புதிய பேரேடு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஜூன் 8 2017 வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரும். இப்போ வங்கி கணக்குன்னு ஒரு பேரேடு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வங்கி எங்கே இருக்குது? பற்று பக்கம் தான் இருக்குது. அந்த குறிப்பேட்டில் பார்க்கணும். அந்த வங்கிங்கிற பேரேடு எந்த பக்கம் இருக்குது?
பற்று பக்கம் இருக்குது. ஏன்னா வங்கி கணக்கு பற்று, ரொக்க கணக்கு வரவு. வங்கி வந்து அங்கே பணத்தை பெறுபவர், ரொக்கம் வந்து நம்மளை விட்டு வெளில போகுது. ஸோ அப்போ வங்கி வந்து பற்று இருக்கிறதுனால பற்று பக்கம் கை வச்சுக்கிறோம். ஆப்போசிட்டில் யார் இருப்பா? ரொக்கம். அப்போ ரொக்கம் கணக்கு வரவு. அதாவது பற்று பக்கம் வங்கி தான் பற்றில் இருக்காங்க, அந்த பற்று பக்கம் கையை மட்டும் தான் வைக்கணும். ஆனால் ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள போடணும். ஸோ அப்போ ரொக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. அடுத்தது வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. இப்போ ரொக்கம்ன்ற பேரேடு எங்கே இருக்குது? இருக்குது. இந்த பேரேடு எங்கே இருக்குது? குறிப்பேட்டை பார்க்கும்போது வரவு பக்கம் இருக்குது. இப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண 8ஆம் தேதி பற்றில் யார் இருக்கா? வங்கி. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஓகேவா? அடுத்தது ஸ்ரீராம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. ஸ்ரீராம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. அடுத்தது ஸ்ரீராம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னா, சரக்கு வாங்கியது அப்படின்னா அந்த எழுது பொருளை வாங்கியிருக்காங்க. அப்போ கொள்முதல் கணக்கு பற்று எப்போ வந்து இது ரொக்க நடவடிக்கை இல்லாமல் கடன் நடவடிக்கையாக மாறுனுச்சோ அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? பேர் வரணும். ஏன்னா யார்கிட்ட வாங்கணும், எப்போ வாங்கணும், என்றைக்கு வாங்கணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கடனுக்கு வாங்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கொள்முதல் கணக்கு பற்றி யார்கிட்ட வாங்கணும்? ஸ்ரீராம் கணக்கு வரவு. ஓகேவா? அப்போ நமக்கு புதுசாக ஒரு பேரேடு கிடச்சிருக்கு. கொள்முதல் அப்படின்னு ஒரு பேரேடு கிடச்சிருக்கு, ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு பேரேடு கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த பாருங்கள். இப்போ ஸ்ரீராம் என்பவரிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது. சரக்கு வாங்கியதுனாலே கொள்முதல் கணக்கு பற்று. அப்போ கடனுக்குங்கிறப்ப பேர் வரணும். ஸ்ரீராம் கணக்கு வரவு. கொள்முதல் கணக்கு பற்று, ஸ்ரீராம் கணக்கு வரவு. இப்போ கொள்முதல் பேரேடு போட போகிறோம். கொள்முதல் எங்கே இருக்குது? பற்று பக்கம் இருக்குது. அப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கிறோம். ஆப்போசிட்டில் யார் இருக்கா? ஸ்ரீராம். 2017 ஜூன் 12. கொள்முதல். இப்போ கொள்முதலுக்குன்னு பேரேடு போடும்போது இப்போ குறிப்பேடில் கொள்முதல் எங்கே இருக்குது? பற்று பக்கம் தான் இருக்குது. அப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கோங்க. அப்போ வரவில் யார் இருக்கா? ஸ்ரீராம் இருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க? 30,000. அதே மாதிரி இப்போ ஸ்ரீராம்ன்ற பேரேடு கிடச்சிருக்கு. அதாவது இந்த குறிப்பேடுலையே ஒன்று ஒரு பேரேடு. ஓகேவா? திரும்ப திரும்பலாம் ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ இதுலேயே எல்லாம் ரொக்கம் வந்துச்சுன்னா திரும்பி வரக்கூடாது. ஒரே ஒரு பேரேடு கணக்கு தான் வரணும். அப்போ ஸ்ரீராம் கணக்கு வரவு. இப்போ ஸ்ரீராமுக்கு பேரேடு போடும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்ரீராம் எங்கே இருக்கார்? குறிப்பேட்டில் வரவு பக்கம் தான் இருக்கார். அப்போ வரவு பக்கம் கை வைங்க. கை வச்சுட்டு பற்றில் யார் இருக்கா? கொள்முதல். 2017 ஜூன் 12 கொள்முதல் கணக்கு வரவு 30,000. அடுத்தது செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது. செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது. கடனுக்குன்னு வார்த்தை வந்ததுனால நான் என்ன சொல்லியிருக்கேன்? பேர் வரணும். யாருக்கு விற்றோன்ற டீட்டெயில் கிடைக்கணும் இல்லையா? அப்போ இங்கே வந்து செல்வார் வந்து ஆள்சார் கணக்கு, பெறுபவரை பற்றுவை. செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை. செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அப்போ செல்வா கணக்கு அப்படிங்கிற ஒரு பேரேடு கிடச்சிருக்கு. அடுத்தது விற்பனை அப்படிங்கிற ஒரு பேரேடு நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே எழுதிப்போம். விற்பனை அப்படிங்கிற பேரேடு நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே இடம் பத்தலை. ஸோ அதனால் இந்த விற்பனையை மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், என்னது? செல்வா என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விற்றது. செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. இப்போ பாருங்கள், செல்வா எங்கே இருந்தார்? செல்வாவுக்கு பேரேடு போடணும். செல்வா எங்கே இருக்கார்? குறிப்பேட்டில் பற்று பக்கம் இருக்கார். அப்போ பற்று பக்கம் கை வைங்க. வச்சுக்கிட்டு 2017 ஜூன் 15. அப்போ ஆப்போசிட்டில் யார் இருக்கா? விற்பனை அப்படிங்கிற செயல்பாடு இருக்குது. அப்போ விற்பனை கணக்கு வரவு 10,000. அப்போ விற்பனைக்கு போடும்போது இது எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது. செல்வா கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவு. குறிப்பேட்டில் இந்த பேரேடு எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்க்கணும். குறிப்பேட்டில் இந்த பேரேடு வரவு பக்கம் இருக்குது. அப்போ வரவு பக்கம் போய் கை வச்சுக்கோங்க. அப்போ செல்வா பற்று பக்கம் யார் இருக்கா? செல்வா தான் இருக்காங்க. செல்வா வந்து 10,000. ஓகேவா? அடுத்தது ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது. இப்போ இதில் என்னது? இது சொத்து கணக்கு, இது விற்பனை கணக்கு.
இப்போ ரொக்கத்துக்கு சரக்கு விற்றது அப்படின்னா ரொக்கம் தான் உள்ளார வரும். ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா பணம் உள்ளார வரும் இல்லையா? அப்போ ரொக்க கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவு. இப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட இந்த பேரேடு ரிப்பீட் ஆகுது. ரொக்க கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவு. இப்போ இந்த பேரேடு நம்ம இந்த பேரேடில் உள்ள வார்த்தை எந்த பக்கம் இருக்குது? குறிப்பேட்டில் பற்று பக்கம் இருக்குது. ஏன்னா ரொக்க கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவு. இப்போ இந்த ரொக்கங்கிறது பற்று பக்கம் இருக்கா? அப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கோங்க. தேதி எத்தனை? 22. அப்போ ஆப்போசிட்டில் குறிப்பேட்டில் ரொக்கத்துக்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? விற்பனை தான் இருக்காங்க. அப்போ விற்பனை கணக்கு வரவு 15,000. அடுத்தது இங்கே இருக்குது, இங்கே விற்பனை கணக்கு இங்கே இருக்கு இல்லையா? அப்போ பாருங்கள், வரவில் ரொக்கம் தேதி 22 ரொக்கம் செல்வா கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. இங்கே ரொக்கத்திற்கு சரக்கு தான் விற்கிறாங்க. அப்போ ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு. விற்பனை கணக்கு எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது. அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டீங்க. பற்றில் யார் இருக்கா? ரொக்கம். அப்போ ரொக்கம் கணக்கு 15,000. அடுத்தது ஸ்ரீராமுக்கு தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பணம் செலுத்தியது. ஸ்ரீராமுக்கு தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் பணம் செலுத்தியது. இப்போ பாருங்கள், நம்ம செலுத்தலை, நம்மக்கிட்டேருந்து என்ன போகுது? நம்ம யார் கொடுக்குறா? நம்ம வங்கி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ ஸ்ரீராம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. இப்போ பெறுபவர் யார்? இந்த பணத்தை நம்ம பணம் வந்து கையில் கொடுக்கல. தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம்னா யார்? வங்கி. நம்ம பணம் நல்லா பாருங்கள், நம்ம வங்கிகிட்ட கொடுக்கல. யாருக்கு கொடுக்குறோம்? ஸ்ரீராமுக்கு கொடுக்குறோம். நம்ம கையில் கொடுத்தோமா அப்படின்னா கையில் கொடுக்கல. அப்போ நம்ம பணம் பணமாக போகலை. எப்படி போணுச்சு? யார் மூலயமா போணுச்சு? வங்கி மூலயமா போணுச்சு. யார்? நம்ம வங்கி மூலயமா அவங்கள்ட்ட போணுச்சு. அப்போ பெறுபவர் யார்? ஸ்ரீராம். ஸ்ரீராம் கணக்கு பற்று நம்ம பணத்தை பணமாக போகாமல் எப்படி போயிருக்கு? வங்கி மூலயமா போயிருக்கு. அப்போ பணம்னு அதை எடுத்துக்கூடாது. தருபவர் யார்? வங்கி. ஓகேவா? தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் மூலம் அப்படின்னா நம்ம வங்கி தான் பணத்தை கொடுத்துருக்கு. அப்போ இந்த இடத்துல வங்கி யார் அப்படின்னா தருபவர். பெறுபவர் யார்? ஸ்ரீராம். ஸ்ரீராம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஓகேவா? அப்போ ஸ்ரீராம்ன்றது நமக்கு ஏற்கனவே இருக்காங்க. ஸ்ரீராம் கணக்கு தான் இப்போ பேரேடு போட போகிறோம். குறிப்பேட்டில் ஸ்ரீராம் எங்கே இருப்பாங்க? பற்று பக்கம். ஏன்னா ஸ்ரீராம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. ஸ்ரீராம் வந்து குறிப்பேட்டில் பற்று பக்கம் இருக்கிறதுனால பற்று பக்கம் கை வச்சுக்கிறோம். 2017 தேதி வந்து 25. அப்போ வங்கி. ஸ்ரீராம் வந்து பற்றில் இருந்தாங்க, அதனால் பற்று பக்கம் கை வச்சுக்கிட்டோம். ஆப்போசிட்டில் யார் இருக்கா? வங்கி இருக்காங்க, போட்டுக்கிட்டோம். எவ்வளவு? 30,000. ஓகேவா? அடுத்தது ஸ்ரீராம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு. அப்போ வங்கி கணக்கு எங்கே இருக்காங்க? வங்கி பேரேடு போடணும். இப்போ வங்கி அந்த குறிப்பேட்டில் எங்கே இருக்காங்க? வரவு பக்கம் இருக்காங்க. அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டு தேதி 25 ஸ்ரீராம் 30,000. ஓகேவா? அடுத்தது செல்வாவிடமிருந்து காசோலை பெற்று உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது. செல்வாட்டேருந்து செக்கு வாங்குகிறோம், உடனடியாக. இந்த வார்த்தை உடனடியாக வந்த உடனே அப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு யோசிங்க. இப்போ செல்வாவிடமிருந்து காசோலை பெற்றதுன்னு வந்ததுன்னா, நான் ஏற்கனவே சில கணக்கில் சொல்லி கொடுத்துருப்பேன், காசோலை பெற்றால் ரொக்க கணக்கு பற்றுன்னு. ஆனால் இந்த இடத்துல அப்படி வச்சுக்கூடாது. ஏன்னா நீங்கள் காசோலையை இந்த கையில் வாங்கி இந்த கையில் உடனே என்ன பண்ணுறீங்க? பேங்க்குக்கு அனுப்புகிறீங்க. அப்போ உங்கள் கைக்கு அது வந்த மாதிரியே நீங்கள் காட்டக்கூடாது. ஓகேவா? செல்வாவிடமிருந்து உடனடியாக இப்போ ஒரு அடுத்த நிமிஷமே எங்கே போயிடுச்சு? பேங்க்குக்கு போயிடுச்சு. அப்போ இப்போ பெறுபவர் யார்? வங்கி. தருபவர் யார்? செல்வா. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த செல்வா வந்து என்ன பண்ணிட்டாராம்? செக்கை வந்து பணத்தை வந்து பேங்க்கில் கட்டிட்டாராம் அப்படின்னு தான் நீங்கள் வைக்கணும். அப்போ அந்த பணத்தை பெறுபவர் யார்? வங்கி. தருபவர் யார்? செல்வா. இந்த இடம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்போ இந்த உடனடியாகன்னு வார்த்தை வந்துச்சோ அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் ஆயிடணும். என்ன அப்படின்னா, உடனடியாக வந்துருச்சா அப்போனா காசோலை நம்ம கைக்கே வரல, வந்தாலும் உடனே எங்கே போயிடுச்சு? பேங்க்குக்கு போயிடுச்சு. அப்போ செல்வா வந்து பணத்தை எங்கே கட்டிட்டாரு? பேங்க்கில் கட்டிட்டாரு. அப்போ பெறுபவர் வங்கி, தருபவர் செல்வா. அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ வங்கி கணக்கு பற்று செல்வா கணக்கு வரவு.
இப்போ பார்க்கணும். ஏன்னா உள் வருவதை பற்றுவை ரொக்கம் வந்து உள்ளார வந்துச்சு அப்படின்னா அக்கௌண்ட்டில் போய் பார்ப்பாங்க எங்கே பணம் இருக்குன்னு. அப்போ அக்கௌண்ட்டில் நம்மளுடைய இதில் ரொக்க ஏட்டில் பார்ப்பாங்க. இப்போ ரொக்க ஏட்டில் பணம் இருக்காது. ஏன்னா அது எங்கே போயிடுச்சு, அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக பேங்க்குக்கு போயிடுச்சு. ஸோ அதனால தான் அப்போ அந்த பணம் எங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லணும், வங்கிக்கு போயிடுச்சு. அப்போ பெறுபவர் யார், வங்கி. தருபவர் யார், செல்வம். ஆல்ரெடி நம்ம வங்கிக்கு பேரேடு எடுத்துட்டோம். இப்போ அந்த குறிப்பேட்டில் வங்கி எங்கே இருக்குது, பற்று பக்கம் இருக்குது. அப்போ வங்கி பற்று பக்கம் கை வச்சுக்கணும். தேதி 28. ஆப்போசிட்டில் யார் இருக்கான், செல்வா. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. அப்போ வங்கி கணக்கு பற்று போட்டாச்சு. அப்போ அடுத்து செல்வா எங்கே இருக்கார், வரவு பக்கம் இருக்கார். வங்கி கணக்கு பற்று, செல்வா கணக்கு வரவு. இப்போ செல்வாவுக்கு பேரேடு போடணுன்னா செல்வா அந்த குறிப்பேட்டில் எங்கே இருக்கார், வரவு பக்கம் இருக்கார். அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கோங்க. அப்போ டேட்டு 2017 ஜூன் 28. செல்வா வரவு பக்கம் இருக்கார். வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டேன். ஆப்போசிட்டில் யார் இருப்பார், வங்கி கணக்கு பற்று, செல்வா கணக்கு வரவு. அப்போ செல்வாக்கு வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டேன். பற்றில் யார் இருக்கா, வங்கி. அப்போ வங்கி கணக்கு ஒன்றும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000. டாலி பண்ணலாமா? இப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 2,15,000. அப்போ இங்கேயும் 2,15,000. அதில் 80,000 போயிடுச்சு அப்படின்னா 1,35,000. பாருங்க, இங்கே போட்டு பார்ப்போமா, இந்த பக்கம் இங்கே பாருங்க 2,15,000 இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 80,000. ஸோ 80,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0,0,0,5 அப்படியே போச்சுக்கோங்க. 11ல் 8 போச்சுன்னா 3. இங்கேருந்து 1 இங்கே கடன் கொடுத்துட்டீங்க. அப்போ தான் இது 11 இருக்கும். இங்கே 1 அப்படியே இறக்கிட்டீங்க. 1,35,000. இந்த பக்கம் தானே குறைவாக இருக்குது, அதனால் 1,35,000 இங்கே போட்டுக்கோங்க. இந்த நாளுடைய கடைசி நாள் என்ன, ஜூன் 30. இருப்பு கீழே இறக்கப்பட வேண்டும். இந்த பக்கம் வந்து ஜூலை 1. இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 1,35,000. அடுத்த குமரன் பாருங்கள், இந்த சைடு 2 லட்சம் இருக்கா. அப்போ இங்கேயும் 2 லட்சம் போட்டுக்கோங்க. அப்போ இந்த சைடு ஜூன் 30. இருப்பு கீழே இறக்கப்பட வேண்டும். இங்கே வந்து ஜூலை 1. இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 2 லட்சம். ஓகேவா? அடுத்து வங்கி கணக்கு பாருங்கள். இந்த பக்கம் 90,000 இருக்குது. இந்த பக்கம் 30,000 இருக்குது. ஸோ இந்த இடம் 90,000 போட்டுக்கிட்டு 90,000 30,000 போயிடுச்சுன்னா எவ்வளவு, 60,000. அப்போ இந்த ஜூன் 30 இருப்பு கீழே இறக்கப்பட வேண்டும். அப்போ ஜூலை 1 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 60,000. அடுத்தது கொள்முதல். இங்கேயும் 30,000, இங்கேயும் 30,000. அடுத்து என்ன சொன்னீங்க, அதில் குறைவாக இருக்குது, அதனால் ஜூன் 30 இருப்பு கீழே இறக்கப்பட வேண்டும் 30,000. அடுத்தது ஆப்போசிட்டில் எங்கே அந்த பணம் அதிகமாக இருக்கோ அதுக்கு கீழே இருப்பு வரணும். எந்தது, அந்த அடுத்த ஜூலை 1. பாருங்க, இருப்பு குறைவாக இருக்க இடத்துல அந்த மாதத்தோட இறுதி தேதியை போட்டு அந்த பணத்தை மேலே கொண்டு வந்துடணும். எவ்வளோ குறையுதோ அதை. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதுக்கு கீழே அடுத்த தேதி, இந்த மாதத்துடைய அடுத்த தேதி, அடுத்த மாதத்துடைய முதல் நாள் இருப்பு கீழே இறக்கப்பட்டது 30,000. ஓகேவா? அடுத்து ஸ்ரீராம் பாருங்கள், இங்கேயும் 30,000 தான், இங்கேயும் 30,000 தான். ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே இருப்பு தான். இங்கேயும் அதே மாதிரி ஒரே இருப்பு தான். ஓகேவா? அடுத்தது இதில் 25,000, இங்கேயும் 25,000. அப்போ இங்கே ஜூன் 30 மேலே இருப்பு கீழே இறக்கப்பட்டது 25,000.
இதுக்கு கீழே ஜூலை 1 இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 25,000. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இதில் என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, எப்படி மிஸ் சொல்கிறாங்க, எப்படி மிஸ் வந்து இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்களே, எப்படி நம்ம கற்பனையாக வச்சுக்கிறதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அங்கே பாருங்களேன், ரொக்கத்திறன் தொழில் தொடங்கியது, ரொக்க கணக்கு பற்று, குமரன் முதல் கணக்கு வரவு, அடுத்தது வங்கியில் பணம் செலுத்தி வங்கி கணக்கு தொடங்கியது, அப்போ வங்கி கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. ஸ்ரீராம் என்பவரிடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது, அப்போ கொள்முதல் கணக்கு பற்று, கடன் வந்ததுனால ஸ்ரீராம்ன்றவர் வந்துடுவார், ஏன்னா அவர் தானே தருபவர். அடுத்தது செல்வாவுக்கு கடனுக்கு சரக்கு விற்றுருக்கோம், அப்போ செல்வா பெறுபவர், செல்வா கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்து ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது, ரொக்க கணக்கு பற்று, விற்பனை கணக்கு வரவு. அடுத்தது ஸ்ரீராமுக்கு தேசிய மின்னணு பரிமாற்றம் மூலம் பணம் செலுத்தியது, யாருக்கு செலுத்துகிறோம்? ஸ்ரீராமுக்கு தான் செலுத்துகிறோம், ஸ்ரீராம் கணக்கு பற்று. யார் மூலமாக செலுத்துகிறோம்? வங்கி தானே செலுத்துனாங்க நம்ம வங்கி, அப்போ வங்கி கணக்கு வரவு. அடுத்தது செல்வாவிடம் வந்து காசோலை பெற்று உடனடியாக வங்கியில் செலுத்தப்பட்டது, உடனடியாக வந்ததுனால வங்கி தான் அதை வாங்கின மாதிரி அர்த்தம், வங்கி கணக்கு பற்று, தந்தது செல்வா. ஓகேவா? இப்போ எப்படி இதுலேருந்து பேரேடு எடுக்கிறது மிஸ் அப்படின்னா, அங்கே பாருங்கள், ரொக்கங்கிறது ஒரு பேரேடு. ஓகேவா? இந்த ரொக்கம் ரிப்பீட்டடாக வருதா, அப்போ இதை நம்ம எடுத்துக்கூடாது, இதை எடுத்துக்கூடாது. ஓகே. அடுத்தது குமரன் முதல், குமரன் முதல், இது ஒரு பேரேடு, இது 2வது பேரேடு. ஸோ அடுத்து 3வது யார் இருக்கா? வங்கி, அப்போ வங்கிங்கிறது ஒரு பேரேடு. அடுத்து கொள்முதல் இருக்குது, அப்போ புதுசாக எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. கொள்முதல் அப்படிங்கிறது ஒரு பேரேடு. அடுத்து ஸ்ரீராம்ங்கிறது ஒரு பேரேடு. அடுத்து யார் இருக்கா? செல்வாங்கிறது ஒரு பேரேடு. அடுத்து விற்பனைங்கிறது இதுவரை இல்லை, ஸோ அதனால விற்பனைங்கிறது ஒரு பேரேடு. அடுத்தது விற்பனை வந்து இங்கேயே எடுத்தாச்சு, அதனால் இதை எடுத்துக்கூடாது. ஸ்ரீராம் ஆல்ரெடி இருக்காங்க, அப்போ மறுபடியும் எடுத்துக்கூடாது. வங்கி ஆல்ரெடி இருக்காங்க, வங்கி இருக்காங்க, செல்வா இருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரக்கூடாது. குறிப்பேட்டில் வந்த வார்த்தை ஒரே ஒரு தடவை தான் நீங்கள் பேரேடாக எடுத்துக்கணும். இப்போ என்ன செய்யணும்? இப்போ ரொக்கங்கிறதுனால இப்போ இதுக்கு எப்படி போடுவோம்? ரொக்கத்துக்கு பேரேடு போடுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ரொக்கம் அப்படின்னு வச்சுட்டீங்க, பேரேடு எழுதிட்டீங்க. இப்போ இதுக்கு எங்கெல்லாம் இருக்கோ இங்கே, இப்போ இந்த குறிப்பேட்டில் இந்த ரொக்கம் எங்கே இருக்குது? பற்று பக்கம் இருக்குது, அப்போ பற்று கை வச்சுக்கணும். அடுத்தது பார்க்குறீங்க, இந்த 2வது கணக்கில் ரொக்கம் எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது, அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? வங்கி, அப்போ இங்கே வங்கி எழுதணும். இங்கே எங்கே இருந்தது? பற்று பக்கம் இருந்தது, அதனால் பற்று பக்கம் கை வச்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் யார் இருக்கா? குமரன் இருக்காங்க, அப்போ குமரன் எழுதிக்கணும். 2வதுல ரொக்கம் எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது, ஸோ அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கிட்டு யார் எழுதணும்? இந்த வங்கி எழுதணும். அடுத்து எங்கே இருக்குது? ரொக்கம் இந்த வங்கி இருக்குது பாருங்கள், ரொக்க கணக்கு விற்பனை. இப்போ இங்கே ரொக்கம் எங்கே இருக்குது? பற்றில் இருக்குது, அப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கணும், யார் எழுதணும்? இந்த விற்பனை எழுதணும். ஓகேவா? அடுத்தது யார் இருக்குது? குமரன் முதல். இப்போ குமரன் முதல், குமரன் முதல். இப்போ இந்த குமரன் முதல் எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது. இதுக்கு தானே நீங்கள் பேரேடு போடுறீங்க. இது இந்த குறிப்பேட்டில் எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது. இப்போ வரவு பக்கம் போய் கை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு யார் ஆப்போசிட்டில் இருக்கா? ரொக்கம், அப்போ ரொக்கத்தை எழுதணும். அதேமாரி இப்போ வங்கி பாருங்கள், வங்கிக்கு போடுறோம், வங்கி இப்போ இந்த வங்கிக்கு பேரேடு போட போகிறோம். இப்போ இந்த வங்கி வந்து ஃபஸ்ட்டு இந்த குறிப்பேட்டில் எங்கே இருக்குது? பற்று பக்கம் இருக்குது, அப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கணும், அப்போ ஆப்போசிட்டில் யார் இருக்கா? ரொக்கத்தை எழுதணும். அடுத்து வங்கி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இங்கே வங்கி எங்கே இருக்குது? வரவு பக்கம் இருக்குது, அப்போ வரவு பக்கம் கை வச்சுக்கணும், ஆப்போசிட்டில் யார் இருக்கா? ஸ்ரீராம் இருக்காங்க. இப்போ 3வதுல பாருங்கள், இங்கே வங்கி எங்கே இருக்குது? பற்று பக்கம் இருக்குது, இப்போ பற்று பக்கம் கை வச்சுக்கணும், யார் எழுதணும்? செல்வா எழுதணும். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பேரேடு போடணும். இதை வந்து நான் ஏன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி போடணும், எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அதனால தான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இதை சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.